Hi friends, performance monitoring tool. இந்த டூல் மூலமா நம்மளால நம்ம பிசியோட காம்பனன்ட் எல்லாத்தையும் மானிட்டரிங் பண்ண முடியும். ஸோ மினிமம் ஸ்பீட் எவ்வளோ, மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ, கரெக்டாக அது எவ்வளோ யூட்டிலைசேஷன் போயிட்டு இருக்கு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பர்டிகுலர் சர்வீஸ் யூஸ் பண்ணுறப்போ டேட்டா அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளால் மானிட்டரிங் பண்ண முடியும். டிசிபி, யூடிபி இந்த மாதிரி ப்ரோட்டோகாலை கூட நம்மளால் மானிட்டரிங் பண்ண முடியும். அண்ட் ஒன் ஆஃப் த விண்டோஸ் டிஃபால்ட் டூல் இது. ஸோ இந்த டூலை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் யுவர் ஷேர் டைப். ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோவோட எண்டில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பேனல் போய்க்கோங்க. ஸோ கண்ட்ரோல் பேனலில் விண்டோஸ் டூல்ஸ்னு இருக்கும். விண்டோஸ் 10 யூஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்னு இருக்கும். அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா கன்சோல் வந்து இது மாதிரி தான் இருக்கும். இதில் மேலே வந்து ஜஸ்ட்டு போட்டிருப்பாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத. கீழே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக ப்ராசஸர் எவ்வளோ யூட்டிலைசேஷன் போயிட்டு இருக்குது, டிஸ்க் எவ்வளோ யூட்டிலைசேஷன் போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு சும்மா நம்ம டாஸ்க் மேனேஜரில் காமிக்கிற மாதிரியே காட்டும். லெஃப்ட் சைடில் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டாக எவ்வளோ யூசேஜ் போயிட்டு இருக்குது ப்ராசஸர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ பண்ணும். அது இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதாவது மானிட்டர் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைக் மெமரி, ஹார்ட் டிஸ்க்கு, நெட்வொர்க் அடாப்டர் இந்த மாதிரி ஏதாவது மானிட்டர் பண்ணால் அதை ஆட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க அந்த க்ரீன் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா பிசியில் இருக்க எல்லா காம்பனண்ட்டுமே லிஸ்ட் ஆகும். இல்லை இப்போதைக்கு நம்ம என்ன காம்பனண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் நான் வந்து இப்போ மெமரி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். மெமரி இதோ இருக்குது. ஸோ மெமரியை வந்து செலக்ட் பண்ணி ஆடு கொடுத்துக்கோங்க. ஆடு கொடுத்துட்டு கீழே வந்து ஓகே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மெமரியோட விண்டோ வந்துடும். ஸோ மெமரியோட பஸ் ஸ்பீடு, மினிமம் ட்ரான்சாக்ஷன் லிமிட்டு, மேக்ஸிமம் ட்ரான்சாக்ஷன் லிமிட்டு, கரண்ட் ட்ரான்சாக்ஷன் லிமிட்டு, இது எல்லாமே ஷோ ஆகும். கீழே எல்லாத்துக்குமே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் எதை மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் மானிட்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெமரியோட கேட்சியில் நடக்கிற டிரான்ஸ்மிஷன் மட்டும் கூட மானிட்டர் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து எல்லா காம்பனண்ட்டையும் வாட்ச் பண்ண போகிறது இல்லை, ஸோ மெமரியில் இருக்க பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் ஸ்பீடு மட்டும் வேணும் அப்படின்னாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கேட்சியோட டிரான்சாக்ஷன் ஸ்பீடு மட்டும் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டா டேட்டா கலெக்டர் செட் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது பண்ணுற பர்ஃபார்மன்ஸை டயக்னோசிஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த யூசர் டிஃபைனை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டா செட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே நேம் கேட்கும். நான் இப்போதைக்கு டெஸ்ட்டு நேம் கொடுத்துருக்கேன். மேனுவல், ரெக்கமெண்டர் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேனுவலில் போனீங்கன்னா என்னென்ன காம்பனண்ட்னு சூஸ் பண்ணிக்க முடியும். ரெக்கமெண்டரில் ஒரு சில காம்பனண்ட் அவங்களே ப்ரீ டிஃபைனாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதாவது பேசிக்காக இருக்கிற டிஸ்க்கு, நிக் போட்டு, அப்புறம் ப்ராசஸர், இந்த மாதிரி பேசிக் காம்பனண்ட்ஸ்லாம் அவங்களே செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து இப்போ வந்து மானிட்டர் பண்ண போகிறேன். அதனால் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து அந்த செட்டு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த டேட்டா செட்டு க்ரியேட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப்டில் இருக்கும். ஸோ அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா அது என்னென்ன காம்பனண்ட் வந்து மானிட்டர் பண்ணுறது. லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிபியூ, மெமரி, டிஸ்க் இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறேன். அந்த அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காம்பனண்ட்லாம் எப்போல்லாம் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டேட்லேருந்து என்ன டைம் அப்படின்றத ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஃபால்ட்டாக இந்த டேட்டா ஷீட் வந்து பார்த்திங்கன்னா 15 செகண்ட் தான் வந்து மானிட்டர் பண்ணோம். 15 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் கலெக்ஷனில் இருக்கும். டேரக்டரியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பார்ட்டில் போய் அது லாக் வந்து சேவ் ஆகுது அப்படின்றது இருக்கும். ஸ்டாப் கலெக்ஷனில் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் 1 மினிட். ஸோ 1 மினிட்னா 60 செகண்ட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆகிடும். அண்ட் அந்த டேட்டா வந்து நம்ம அங்கே சைடில் ஷெடியூலில் கொடுக்குற டைம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து 16 செகண்ட் வந்து மானிட்டர் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் இதோட ஒர்க்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம எதுவுமே ஷெடியூல் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து கேன்சல் கொடுத்துடலாம். டேட்டா செட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த செட்டை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட்னு கொடுத்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம உள்ளே என்ன ஐட்டம்லாம் வந்து ஆட் பண்ணோமோ அது வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கவுண்டர் அப்புறம் என்டி கர்னல் 2 ஐட்டம் வந்து அந்த டெம்ப்ளேட்டில் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இது லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சுனாலே ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். இதுக்கப்புறம் கீழே சிஸ்டம் டயக்னோசிஸில் வந்து பார்த்திங்கன்னா அது என்னெல்லாம் வந்து செக் பண்ணுறோம் அது எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நிறைய காம்பனண்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ரிப்போர்ட்டாகவும் ஜென்ரேட் பண்ண முடியும். கீழே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த டேட்டா ஷீட்டோட நேம் காட்டும். அந்த டேட்டா ஷீட் நேமை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம டெஸ்க்டாப்போட ஹோஸ்ட் நேம் காட்டும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். டிபெண்ட் அப்போ நம்ம பிசி பர்ஃபார்மன்ஸ் அதை பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா கலெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு எஸ்எம்எல் ஃபைலாக வந்து இதை வந்து நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஜென்ரேட் ஆனோடனே நம்ம பிசியில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். ஸோ லைக் என்ன ப்ராசஸர், எத்தனை கோர் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனும் இதில் இருக்கும். சிபி எவ்வளோ யூட்டிலைசேஷன் போகுது, மெமரி எவ்வளோ யூட்டிலைசேஷன் போகுது அப்படின்றதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பர்ஃபார்மன்ஸுக்கு காரணமாக அப்படின்னா, ஸோ இப்போ மெமரி யூட்டிலைசேஷன் நார்மலாக தான் இருக்குன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா மெமரி வந்து யூட்டிலைசேஷனே போகல அதனால். ஸோ இல்லை பர்டிகுலர் ஹார்ட்வேர் ஃபால்ட்டாக இருந்தாலும் இந்த இடத்துல தான் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து இப்போ நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியாது. இதை சேவ் பண்ணுறதுக்கு perform/report அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அகைன் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அது ஜென்ரேட் ஆகிறதுக்கு டிபெண்ட்ஸ், ரொம்ப டைம் எடுக்கும். அப் டு 10 to 15 minutes ஆகும். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம எக்ஸ்எம்எல்லாம் சேவ் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சேவ் பண்ண ஒரு எக்ஸ்எம்எல் ஷீட்டை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ என்ன எரரு அண்டு என்னால் இதோட சிம்டம்ஸ் என்ன, ஸோ இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் மாற்றணும், இதோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனோடு இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்த்த பிசியில் வந்து எந்த ஒரு எரரும் இல்லை. அதனால் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு எரருமே காட்டல. இப்போது எரர் இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எரர் இருக்கிற அந்த ரிப்போர்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் லைன் அப்படின்ற ஒரு கோர் பேஸ்டு டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்குது. இதனால வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரும். பிசிஐ ஸ்லாட் இருக்குல்ல, பிசிஐயோட கம்யூனிகேட் பண்ணுறப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி இம்பேக்டும். அண்டு சிம்டம் எப்படி இருக்குன்னா அடிக்கடி ஹேங் ஆகுது அந்த மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 எரர் வந்திருக்கு. 5 எரருமே அந்த பேஸ் லைனை சம்மந்தப்பற்றி தான் இருக்குது.